ஹாய் சிஸ்டர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் மார்கழி 2வது நாள் நம்ம காலையில் செய்த பிரம்ம முகூர்த்த பூஜையோடு சேர்த்து மார்கழி மாதத்தில் முதல்ல வரக்கூடிய புதன்கிழமைக்கு ஒரு அற்புதமான ஒரு பலன் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய புராண கதையே இருக்குது. அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படி பிடிச்சது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இன்னைக்கு மார்கழி மாதத்தோட 2வது நாள் புதன்கிழமை டே 4:00 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குளிச்சு கிளம்பி வந்து பால்கனியில் இருக்கக்கூடிய துளசி அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட்டு கோலம் போட்டேன். ஏன்னா அங்கே கொஞ்சம் பெரிய இடமா இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் பெரிய கோலமாக இங்கே போட முடியும். அதே இது வந்து நம்ம வெளியே மெயின் கதவு கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் தான் இருக்கும். அங்கே சின்ன கோலம் தான் போட முடியும். அதனால வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேற்று மார்கழி 1நால 3:30க்கெல்லாம் எழுந்து தலைக்கு தண்ணி ஊற்றுனது நல்லா ஃபுல்லாக கோல்ட் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தலைக்கிற தண்ணி ஊற்றவே இல்லை. சும்மா உடம்புக்கு மட்டும்தான் குளிச்சுட்டு வந்து பூஜையை ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஒரு சிலவங்க வந்து காலையில் கண்டிப்பாக 5 தீபம் தான் ஏற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நிறையா வீடியோவில் வந்து 5 தீபம் தான் எல்லோரும் ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படி ஏற்றலைங்க. நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா நம்மளோட மெயின் கதவு பக்கத்தில் ஒரு கோலம் போடுறோம் இல்லைங்களா, அப்போ கோலத்துக்கு சென்டரில் ஒரு தீபமும் அப்புறம் நிலவாசலில் 2 தீபம் ஏற்றிருக்கேன். அப்புறம் சாமி ரூமில் 2 தீபம் ஏற்றுவேன். அப்புறம் துளசி அம்மாவுக்கு ஒரு தீபம், அப்புறம் வந்து அன்னலட்சுமி தாயாருக்கு ஒரு தீபம், இப்படி தான் நான் ஏற்றுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் வந்து நம்ம ஈவினிங் டைமில் வந்து 2 தீபம் ஏற்றிருப்போம் நிலவாசலில். இப்போ மார்கழி மாதம் அப்படின்றதால அதிகாலையில் நம்ம பிரம்ம முகூர்த்தத்திலே வந்துட்டு நிலவாசலில் 2 தீபம் ஏற்றிடணும். இப்போ 5 தீபம் ஏற்றுறாங்க அப்படின்னா அது வந்து பஞ்சபூதம் இருக்குது இல்லைங்களா, அதுக்காக வந்து 5 தீபம் ஏற்றுவாங்க. அதுவுமே ஏற்றலாம், எந்த ஒரு தப்பும் இல்லைங்க. வீட்டில் விளக்கு ஏற்றுறது அப்படின்ற ஒரு விஷயமே வந்து ரொம்ப 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 நல்ல விஷயம். அதில் எத்தனை தீபம் வேணாலும் ஏற்றலாம். எத்தனை தீபம் நீங்கள் ஏற்றுனீங்கனாலும் அது நல்ல விஷயந்தான். லக்ஷ்மி கடாட்சத்தை நம்ம வீட்டுக்கு ஈர்க்கக்கூடியது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மார்கழி மாதம் அப்படின்றது தேவர்கள் கண் விழிக்கக்கூடிய மாதம் அப்படின்றதால 33 தேவர்களும் தேவதைகளும் இந்த பிரபஞ்சத்தில் உலா வருவாங்க இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் வந்து நம்ம கோலம் போட்டு அதில் விளக்கு ஏற்றி வைக்கும்போது அந்த தேவதைகளும் அந்த 33 தேவர்களும் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்துட்டு இந்த மார்கழி மாதத்தில் வந்து அதிகாலையில் எழுந்து நம்ம வீட்டில் கோலம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இந்த மார்கழி மாதத்தில் முதல்ல ஃபஸ்ட்டு வரக்கூடிய புதன்கிழமைக்கும் இது மார்கழி மாதத்துக்கும் ஒரு நிறைய தொடர்பு இருக்குங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய புராண கதையே இருக்குது. என்னென்னா இந்த முதல்ல வரக்கூடிய மார்கழி மாதத்தில் முதல்ல வரக்கூடிய இந்த புதன்கிழமை வந்து குஷேலர் இருக்கார்ல, குஷேலர் ஆறு அப்படின்னா வந்து கிருஷ்ணரோட சின்ன வயசுலேருந்து வந்து நண்பர். கிருஷ்ணரும் குசேலரும் வந்துட்டு நண்பர்கள். அப்போ வந்து கல்யாண வயது வரும்போது வந்து குசேலர் வந்து திருமணமாகி போயிடுறாரு. அவருக்கு வந்து 27 குழந்தைகள் பிறக்குது. வீட்டில் வறுமை, பயங்கரமான வறுமை. குழந்தைகளுக்கு உணவு கூட அவரால் கொடுக்கவே முடியலை. அப்போ வந்து வெளியே போய் வேலை பார்த்துட்டு வந்து ஏதோ கிடைக்கிறத வச்சு தன்னோட குழந்தைகளுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருந்திருக்காரு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ரொம்பவும் வந்துட்டு அவங்களுக்கு வறுமை வந்து ஜாஸ்தியாயிருக்கு. அப்போ வந்து குசேலரோட மனைவி இருக்காங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க, கிருஷ்ணர் வந்து உங்களோட நண்பர் தானே, நீங்கள் வந்து கிருஷ்ணர்கிட்ட உதவி கேளுங்க. இந்த மாதிரி நான் வறுமையில் இருக்கேன், எனக்கும் என் குழந்தைகளுக்கும் என் குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிருஷ்ணர்கிட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு குசேலரோட மனைவி வந்து குசேலர்கிட்ட சொல்லியிருக்காங்க. குசேலர் எப்படி நம்மளோட நண்பன் கிட்ட போய் நான் இந்த மாதிரி வறுமையில் இருக்கேன், எனக்கு உதவி பண்ணுன்னு கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டு அவர் சரி போய் வந்து நம்ம கிருஷ்ணர்கிட்ட உதவி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்பும்போது சரி எப்படி வெறும் கையோட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவள் வீட்டில் இருந்த அவளை எடுத்து ஒரு சின்ன மூட்டையாக கட்டிட்டு தன்னோட நண்பனான கிருஷ்ணரை வந்து பார்க்கறதுக்காக வந்து போகிறாரு. போய் வாயில் காவலர்கள்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு கிருஷ்ணரை பார்க்க உள்ளே போகிறாரு. கிருஷ்ணர் வந்து தன்னோட நண்பரான குசேலரை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. போய் கட்டி தழுவி வந்து ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. அப்புறம் அவருக்கு நல்ல உடைகள் வந்து உடுத்துறதுக்கு கொடுக்குறாங்க. நல்ல விதவிதமான சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. நல்லா சாப்பிட வச்சுட்டு 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ கிருஷ்ணர் கேட்குறாரு தன்னோட நண்பர்கிட்ட, குசேலா நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, எனக்கு நீ என்ன வந்து கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கேட்குறாரு. குசேலர் அப்போ தான் வந்து கொண்டு வந்து அந்த வந்து அவல் மூட்டையை கழட்டி கிருஷ்ணர்கிட்ட கொடுக்குறாரு.
குடுத்தோன்னே கிருஷ்ணருக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அந்த அவல பார்த்த உடனேவும். அப்போ ஒவ்வொரு வாயா எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இப்ப குசேலர் நான் இந்த கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லலன்னா கூட கிருஷ்ணருக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா கிருஷ்ணர் ஒரு கடவுள். அப்ப வந்து அவருக்கு என்ன நடக்குது அப்படின்றது எல்லாமே தெரியும் இல்லையா? அப்ப வந்து அந்த அவல எடுத்து அவர் கிருஷ்ணர் சாப்பிட குசேலரோட வீட்ல இருக்கக்கூடிய வறுமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து வறுமையெல்லாம் போயிட்டு செல்வ செழிப்பும், லக்ஷ்மி கடாட்சமும் அவங்க வீட்ல ஏற்படுது. இந்த அற்புதமான விஷயம் நடந்தது அப்படின்னா, இந்த மார்கழி மாதத்துல முதல்ல வரக்கூடிய புதன்கிழமையில தான் இந்த அற்புதம் குசேலருக்கு நடந்ததா சொல்லப்படுதுங்க. அதனால தான் மார்கழி மாதத்துல வரக்கூடிய முதல் புதன்கிழமை வந்து அவ்ளோ அற்புதமானது அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து மார்கழி மாதத்தோட முதல் புதன்கிழமை இன்னைக்கு வந்து கிருஷ்ணருக்கு நம்ம வீட்ல மாலை நேரத்துல விளக்கேத்தி மஞ்சள் குங்குமம் வச்சு அழகா பூக்களால் அலங்காரம் பண்ணி அவள் நெய்வேத்தியமா படைச்சு கிருஷ்ணரை அவரை பாடல்கள் பாடி வந்து பாராயணம் பண்ணும் பொழுது நம்ம வீட்லயும் செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. நீங்க காலையில பண்ணலைன்னா கூட ஈவினிங் எப்படினாலும் நம்ம வீட்டில் விளக்கேற்றுவோம் இல்லைங்களா? அப்போ கிருஷ்ணர் படத்துக்கு முன்னாடி பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வச்சு பச்சை கற்பூரம் ஏலக்காய் போட்டு நல்லா வந்து பஞ்ச பாத்திரத்தில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் துளசி இலை போடணும். கிருஷ்ணர் பெருமாள் அப்படின்னாலவே துளசி தான் முக்கியம். துளசி இலையை 2 இலையை போட்டு பஞ்ச பாத்திரம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு அவல் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெறும் அவல் வச்சாலும் ஓகே. இல்லை அவல் கூட கொஞ்சம் வெல்லம் ஏலக்காய் அதெல்லாம் போட்டு வந்து வச்சு உருண்டை பிடிச்சி வச்சாலும் ஓகே. இந்த நெய்வேத்தியம் வந்து கிருஷ்ணருக்கு கொடுத்து இன்னைக்கு வந்து கிருஷ்ணரோட பாடல்களை பாடி பாராயணம் பண்ணி உங்களோட வேண்டுதலை கையில் பூ வச்சுக்கோங்க. கையில் பூ வச்சுக்கிட்டு உங்களோட வேண்டுதலை சங்கல்பம் பண்ணி அந்த பூவை கிருஷ்ணரோட பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுங்க. அப்புறம் மங்களாரத்தி காமிச்சு நெய்வேத்தியம் சமர்ப்பணம் பண்ணி பூஜையை நிறைவாக மன திருப்தியாக முடிங்க. கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் நிறைவேறும். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமும் சகல ஐஸ்வர்யமும் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. அப்புறம் வந்து இந்த வீடியோவில் வந்து காலையில் இன்னைக்கு மார்கழி மாதம் 2ஆம் தேதி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ண பூஜை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நேற்று செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா? ஸோ முருகனுக்கு வெற்றிலை தீபம் போட்டிருந்தேன். அதையும் வந்து இந்த வீடியோவில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் வாரம் முருகப்பெருமானுக்கு செவ்வாய் ஓரையில் வெற்றிலை தீபம் போட்டு வழிபடுங்க. கண்டிப்பாங்க, ப்ராமிஸாக நம்ம என்ன வேண்டுறோமோ அதை முருகப்பெருமான் 6 வாரத்துக்குள்ளே 6 முகன் 6 வாரத்துக்குள்ளே நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கிறாரு. இது நிதர்சனமான உண்மை, சத்தியமான உண்மை. ஏன்னா என்னோட விஷயத்தில் நான் வெற்றிலை தீபம் 2-3 வருஷமாக போட்டுட்ருக்கேன். ஒவ்வொரு விஷயமும் நம்ம வேண்டி அந்த வெற்றிலை தீபம் போடுறது நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் இப்போ வரையும் வந்துட்டு இத்தனை வாரம் தான் போடணும், இத்தனை வாரம் தான் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி கணக்கில் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் வெற்றிலை தீபம். நீங்களும் கண்டிப்பாக போடுங்க. ஆனால் ஒவ்வொரு பூஜையுமே நம்பிக்கையாக பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்பிக்கையாக ஒரு பூஜை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் நடக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க. கோல்டுனால சரியாக வாய்ஸ் கொடுக்க முடியலை. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். சிவாய நம. வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும்.